இந்த ஒரு கால அர்ச்சகரில் கூட பிராமணர்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி தான் ஸ்கீம் அது ஆக்சுவலாக வந்து. இல்லை அதாவது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அவங்க 527 இன்னும் தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குது. எல்லாமே நிறைவேற்றினாங்களா? இல்லை. அவங்க ப்ராமிஸ் பண்ண இந்த பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்குறது இது போன்ற விஷயங்கள்லாம் இல்லை, நடக்கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதியத்துக்கு கூட அந்த கமிட்டி போடுறது கருத்து கேட்பு ஆரம்பிச்சிருக்காங்க. இது முடியுமா சொல்ல முடியாது. மாதம் மின் கட்டணம் அது இன்னும் நடக்கலை. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தூய்மை பணியாளர் போராட்டம் அதுவும் நடக்கலை. அவங்களையும் நீங்கள் பர்மனெண்ட் ஆகலாம். அது வந்து என்னென்னா அதுக்கு அதிமுகவே வந்து பலமாக குரல் கொடுக்க முடியல. ஏன்னா 2020 அவங்க தான் வந்து தனியார் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இந்த அர்பேசர்லாம் வந்திருக்காங்க, அவெல்லாம் தனியார் கையில் பல மண்டலங்களில் நடந்துட்டு தான் இருக்குது. புதுசாக 2 மண்டலத்தில் இவங்க கொண்டாந்தாங்க. அந்த ராம்கேன்னு ஒருத்தர் கொடுக்கறதுக்கு கொண்டாந்தாங்க. அந்த 2 மண்டலத்துக்கு தான் பிரச்சனை வருது. இப்போ ஏற்கனவே பல மண்டலங்களில் சேர்ந்து தனியார்கிட்ட ஒர்க் பண்ணவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இது வந்து இந்த 2 மண்டலத்தில் இப்போ கொண்டாந்தோன்னா ராயபுரத்துலேயும் ஐ திங்க் வேறு திருவிக நகர் நினைக்கிறேன் கொண்டாந்துருக்காங்க. அதில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு இது பண்ணுறாங்க. ஒரு 2 மண்டலத்தில் தான் இப்போ பிரச்சனை. அப்போ ஏற்கனவே 2020 பல மண்டலங்களில் தனியார் தானே பண்ணிகிட்ருக்கான். அவன் அந்த எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் கொடுத்து தானே பண்ணிகிட்ருக்கான் அவன். இது திடீர்னு வந்து இது எலெக்ஷன் நோக்கி போகும்போது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு சக்தி தூண்டி விடுறது தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து.